பிரகார அமைப்பு 1 பிரகார அமைப்பு 2 பிரகார அமைப்பு 2 பலிபீடம் 2 தொட்டி 1 பிரகார அமைப்பு 2வது பலிபீடம் 3வது வெண்கல தொட்டி 4 வாசஸ்தல அமைப்பு மைக் வருதா 3 வாசஸ்தல 4 வாசஸ்தல அமைப்பு 5 வித மூடுதிரைகள் 5 வித மூடுதிரைகள் எங்கே எழுதியிருக்கு? டேய், நீ சொன்னது எங்கே எழுதியிருக்கு? குண்டு விடுவேன், வாயை பூத்திட்டு எழுதிட்டு 5 வித மூடுதிரைகள். அதுக்கடுத்து குத்து விளக்கு, அதுக்கடுத்து மேசை, அதுக்கடுத்து தூபபீடம், அதுக்கடுத்து உடன்படிக்கை பெட்டி, அதுக்கடுத்து ஆசாரிய உடைகள், அதுக்கடுத்து பாளையம் அடித்தல், பாளையம் புறப்படுதல், பாளையம் புறப்படுதல். அடுத்து என்ன? பாளையம் தங்குதல்னு அர்த்தம். அடுத்து கூடாரத்தை ஸ்தாபிக்கும் முறை, கூடாரத்தை ஸ்தாபிக்கும் முறை யாத்ராம 40 17 முதல் 38. யாத்ராம 40 17 முதல் 38. 1 பாதங்களை வைத்து பலகைகளை நிறுத்தி தாழ்பால்களை பாய்ச்சுதல். பாதங்களை வைத்து பலகைகளை நிறுத்தி தாழ்பால்களை பாய்ச்சுதல். 2 வாசல் திரைகளை போடுதல். 3 பெட்டிக்குள் வைக்க வேண்டியவர்களை வச்சு கம்பிகளை பாய்ச்சுதல். வடபுறத்தில் மேசை வைத்தல், தென்புறத்தில் குத்துவிளக்கை வைத்தல், மேல்புறத்தில் திரைக்கு அருகில் வாசலுக்கு அருகில் பொற்பீடத்தை வைத்தல். அடுத்து தொட்டியை வைத்தல். அடுத்து பலிபீடத்தை வைத்தல்.
அடுத்து காம்பவுண்ட், அடுத்து பிரகாரத்தின் பாதங்களை வைத்து தூண்களை நிறுத்தி, பிரகாரத்தின் பாதங்களை வைத்து தூண்களை நிறுத்தி, தொங்குதிரை தொங்க வைத்து, முளைக்குச்சி அடித்து, கயிறுனாலே உறுதிப்படுத்துவது, இதான் கூடாரத்தை ஸ்தாபிக்கும் முறை. எப்படி கூடாரத்தை ஸ்தாபிப்பாங்க அப்படின்றதான் இப்போது சில விஷயங்களை நம்ம எழுதணும். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஒரு கேள்வி கேட்டுக்கிறங்க. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பாஸ்டர்களாகிய நாம் ஏன் படிக்க வேண்டும்? பண்ணிட்டு வந்துடணும். இது தேவ சமூகம், நம்ம எந்திரிக்கக்கூடாது, ஓடக்கூடாது, ஆடக்கூடாது, இதையெல்லாம் சாசு மறக்க வச்சுருவேன். அதனால் வேலை இருக்குன்னா அதெல்லாம் அட்வான்ஸாகவே சிந்திச்சு செஞ்சு முடிச்சிடணும். சீன் காட்டுதல் இருக்கக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு இது அவசியமா? புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு அவசியமா? ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தையும் அறிவையும் பெறுவதற்கு இது அவசியம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் அறிவையும் விசுவாசத்தையும் பெறுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றும் அறிவையும் விசுவாசத்தையும் பெறுவதற்கு இது அவசியம். லூக்கா 24, 27, 44, பிலிப்பியர் 3, 7-10. நம்பர் 2, கூடாரம் நிழல். கூடாரம் நிழல் அல்லது நிழலின் உருவம். அதன் பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதன் பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நிழல் என்ன சொல்லுகிறது என்ற அறிவை பெற வேண்டும். நிழல் என்ன சொல்லுகிறது என்ற அறிவை பெற வேண்டும். கொலோசியர் 2, 16, 17, எபிரேயர் 10:1, 8, 5, எபிரேயர் 10:1, 8, 5. பாயிண்ட் நம்பர் 3, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறுவதற்கு இது அவசியம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறுவதற்கு இது அவசியம். 2 தீமோத்தேயு 3, 16, 17, 2 தீமோத்தேயு 3, 16, 17, கொலோசியர் 1, 27, 28. பாயிண்ட் நம்பர் 5, 4. தெய்வீக நம்பிக்கை, ஆறுதல். தெய்வீக நம்பிக்கை, ஆறுதல், பொறுமை என்பவைகளை பெறுவதற்கு இது அவசியம். தெய்வீக நம்பிக்கை, ஆறுதல், பொறுமை என்பவைகளை பெறுவதற்கு இது அவசியம். ரோமர் 15:4. நம்பர் 5,
உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நாம். உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்கிற நாம் எச்சரிப்பாக வாழ வேண்டுமானால் இது அவசியம். எச்சரிப்பாக வாழ வேண்டுமானால் இது அவசியம். 1 கொரிந்தியர் 10:11. கொரிந்தியர் 10:11. தேவன் காண்பித்த தரிசனம் வசன வெளிப்பாடுகள் கட்டளைகள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இதை படிக்க வேண்டும். வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இதை படிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7:44. எபிரேயர் 8:1-8. எபிரேயர் 8:1-8. யாத்திராகமம் 26:30. யாத்திராகமம் 25:40. அடுத்த பாயிண்ட், ஆசரிப்பு கூடாரம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அண்டர்லைன். ஒன்று, ஏனோக்குக்கு மெத்துசூலா. ஏனோக்குக்கு மெத்துசூலாவை குறித்து பிராக்கெட்டில் முழு உலக சுனாமி, முழு உலக சுனாமி குறித்த வெளிப்பாடு. இரண்டாவது, நோவாவுக்கு பேழையை குறித்த வெளிப்பாடு. நோவாவுக்கு பேழையை குறித்த வெளிப்பாடு. 3, முற்புதாக்களுக்கு சந்ததியை குறித்த வெளிப்பாடு. மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த வெளிப்பாடு. பவுலுக்கு சரீரமாகிய சபையை குறித்த வெளிப்பாடு. பவுலுக்கு சரீரமாகிய சபையை குறித்த வெளிப்பாடு. யோவானுக்கு மனைவி மணவாட்டி புதிய எருசலேம். வெளிப்பாடு, மனைவி மணவாட்டி புதிய எருசலேம், அதை குறித்த வெளிப்பாடு. அப்போ ஆசரிப்பு கூடாரம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்து 3வது, கூடாரம் எவைகளுக்கெல்லாம் நிழலாயிருக்கிறது. கூடாரம் எவைகளுக்கெல்லாம் நிழலாயிருக்கிறது.
ஒன்று பரலோகத்தை வெளிப்படுத்துகிறது. எபிரேயர் 8:5 பரலோகத்தை வெளிப்படுத்துகிறது. 2 ஒரு தேவனை ஆராதிக்கும் முறையை காட்டுகிறது. ஒரு தேவனை ஆராதிக்கும் முறையை காட்டுகிறது. 3 இயேசுவையே காட்டுகிறது. 3 இயேசுவையே காட்டுகிறது. 4 சபையை காட்டுகிறது. 5 விசுவாசியை காட்டுகிறது. 6 விசுவாசியின் யாத்திரையை காட்டுகிறது. 7 விசுவாசி இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதை காட்டுகிறது. 8 நித்திய கூடாரம் பிராக்கெட்டில் நித்திய ராஜ்யம் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. கூடாரம் 3 பகுதிகளை உடையது. கூடாரம் 3 பகுதிகளை உடையது. 1 பிரகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 மகாபரிசுத்த ஸ்தலம். இது 3ம் ஆவி ஆத்மா சரீரம் வாழ்க்கையை காட்டுகிறது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இவைகளை காட்டுகிறது. அடுத்து தலைப்பு போட்டுக்கிறேங்க. ஆசரிப்பு கூடாரம். வனாந்தரம் வந்தது ஏன்? ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரம் வந்தது ஏன்? இஸ்ரவேலன் எகிப்தில் வாழும் வரை மூன்று காரியங்களுக்கு அடிமைப்படுகிறான். எகிப்தில் இருக்கும் வரை அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் 3 காரியங்களுக்கு அடிமைப்படுகிறான். 1 எகிப்திலே அவன் கற்றுக்கொண்ட பாரம்பரியம், கலாச்சாரம். எகிப்திய உணவு பழக்கம், எகிப்து தேசத்தினுடைய உடை பழக்கம்,
மொழி பழக்கம், இவைகளில் இருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும். அடுத்து எகிப்தை ஆளுகிற பார்வோனுக்கும் பார்வோனுடைய சேனைகளுக்கும் அவன் அடிமையாக இருக்க வேண்டும். மூணு, ஒட்டுமொத்த எகிப்தின் மேல் இறைவன் கோபமாக இருக்கிறார். ஒட்டுமொத்த எகிப்தின் மேல் இறைவன் கோபமாக இருக்கிறார். அந்த கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவே கூடாரம் எகிப்தில் இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கும் கூடாரம் வனாந்தரத்திற்கு வர வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த உலக மனிதர்கள் மேல் காணப்படும் தேவ கோபத்துக்குள் வாழாமல், உலக மனிதர்கள் மேல் காணப்படும் தேவ கோபம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவ தண்டனையிலிருந்து, தேவ கோபத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுதலை பெற வேண்டும். அதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனை விசுவாசிக்கிறவன் பிராக்கெட்டில் பஸ் காட்டுக்குட்டி, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவன் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்படுகிறான். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அவன் மேல் இருக்கிற தேவகோபத்தை இயேசுவின் ரத்தம் மாற்றி அமைக்கிறது. அவன் மேல் இருக்கும் தேவகோபத்தை இயேசுவின் ரத்தம் மாற்றி அமைக்கிறது. இவ்விதமாய் தேவ கோபத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். பார்வோனுடைய கரம், அதிலிருந்து விடுதலை எப்படி? முழு உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு. ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசு.
முழு மனித சமுதாயத்தையும் பார்வோனைப் போல ஆட்டி படைக்கும் அதிகார சக்தி பிசாசு. பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்து, இந்த உலகம்தான் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எகிப்து. இந்த உலகம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எகிப்து. இந்த உலகம் மீட்கப்பட்டவனுக்கு, பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனுக்கு ஒரு வனாந்திரமாக மாற வேண்டும். இந்த உலகத்தை பார்க்கும்போது அவன் வனாந்திரத்தை பார்த்தது மாதிரி பார்க்கணும். அந்த கண் அவனுக்கு இருக்கணும். இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் உயர்வு, மதிப்பு, மரியாதை, இவ்வுலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் உறவுகள், பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவருடைய கண்ணுக்கு மனாந்திரமாக தெரியணும். இஸ்ரவேலன் மனாந்திரத்துக்கு வந்தபோது தன்னை சுற்றி தன் கண்களை எவ்வளவு தூரம் ஏறெடுத்து பார்த்தாலும், தன்னை சுற்றி எவ்வளவு தூரம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாலும், எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரே மணல். அவன் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே மண்ணு தான். எல்லா மாயை மனதுக்கு செஞ்சலம். அப்படிப்பட்ட இடத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும். ஆகவே கூடாரம் வனாந்தரத்தில் கொண்டு வரப்பட்டதே. உலகத்தாருக்கு எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் மேன்மையாய் காணப்படுகிறதோ, உலகத்தாருக்கு இந்த உலகத்தில் உள்ளவைகள் இவைகளெல்லாம் மேன்மையாய், உயர்வாய், மதிப்பாய், மரியாதையாய் காணப்படுகிறதோ, கனத்துக்குரியதாய், புகழ்ச்சிக்குரியதாய் காணப்படுகிறதோ, ஆவிக்குரிய இஸ்ரவேலனுடைய பார்வையிலே, தேவனுக்கு பிறந்த தேவப்பிள்ளையனுடைய பார்வையிலே அவ்வளவு மண்ணாய் தெரியும். அவ்வளவு மண்ணுதான். எங்கே திரும்பினாலும் மண்ணுதான். நமக்கு மண்ணா தெரிகிறது, உலகத்தில் உள்ளவனுக்கு மேன்மையாக தெரியும். அதனால் ஏன் இங்கே வந்து ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்னா, இந்த ரகசியம் இருக்குது. வனாந்தரத்தில் வந்து எனக்கு ஆராதனை செய்யலாம் பார். எங்கே போய் ஆராதிக்கணும்? ஏன் எகிப்தில் ஆராதிச்சா என்ன? நான் ஆராதிச்சா என்ன கெட்டு போகுது? ஆச்சரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்கும்போது இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் வேண்டாங்கிறேன். அவனுக்குள்ள சாஸ் இருக்குது. வேண்டாம்னு சொல்கிறவனுக்குள்ள என்ன இருக்குது? சாஸ் இருக்கு. சாத்தானுக்கு பிறந்த அப்படின்னு சொல்லுவான்.
அது பழைய ஏற்பாடு, அது படிக்காத, வேண்டாம். அப்படி உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லுவாங்க. அது யாருடைய குரல்? குரல் பிசாசுக்கு சொந்தம். நீங்கள் அப்படியெல்லாம் படிக்கலன்னு வச்சுக்க, நீ செத்து நிறைய போயிடுவேன். சாத்தானுடைய குரலை சாத்தான் குரல்னு சொல்லு, தெய்வத்தின் குரலை தெய்வத்தின் குரல் சொல்லு. தெய்வம் பேசும்போது சாத்தான் சொல்கிறது, சாத்தான் பேசுனா தெய்வம் சொல்கிறது. இப்படி சாத்து ஒன்றை பேச வச்சுருவேன். தப்பி பரலோகம் போகணும்னா, இவங்களுக்கெல்லாம் தப்பி பரலோகம் போகணும்னா நீ கர்த்தரோட இசைஞ்சு வாழ்ந்தா தான் முடியும். இவங்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்னப்படுவதற்கு விழித்திருந்து. ஜெபம்னா என்ன? அவரோடு சேர்ந்து வாழ்கிறது, இசைகிறது. அனைவருக்கு ஜெபம்னா தெரியல. ஜெபம்னா கர்த்தரோடு சஞ்சரிக்கிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தார், நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். தேவனோட ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிற இடம் இது. பட்ஜெட் தாக்கல் பண்ணுற இடம் இல்லைப்பா. நிறைய பேர் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்கான், ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீட்டுறான் பட்டியல். இது அதை செஞ்சு கொடுத்துரும், இதை செஞ்சு கொடுத்துரும். என்ன குறைது இருக்கும் நாளா ஜெபம்? கிறுக்கோழி பயிலு. தேவனுக்கு பிறந்திருந்தால அந்த தேவ சாயல் பிரதிபலிக்கு. இது ஜாத்தான் தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஜாத்தானுக்கு ஒளிஞ்சிருது. அதனால் தரத்தை கண்டுபிடிங்க. ஆதரவு கூட ஏன் வனாந்தத்துக்கு வந்துச்சு? எகிப்திலேயே வச்சு ஆராதிக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் செங்கடலை கிடந்து வனாந்தத்துக்கு கொண்டு வந்தார் ஆராதனையை? ரகசியம் இருக்குது. இதை வேண்டாங்கிறேன். படிக்காத படிக்காத, அது பழைய ஏற்பாடு, படிக்காத. அப்போ அந்த ஊழியக்காரங்களுக்குள்ள சாத்தான் உச்சந்தலையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறீங்க. யார் இருக்கா? சாத்தான் எப்போவுமே முழுவதும் பொய் சொல்ல மாட்டான். அங்கே தான் நீங்கள் வஞ்சிக்கப்படுறது. நீங்கள் படிக்கிற பைபிள் சத்தியம் பார்த்து பேசிகிட்டே வருவேன். நீங்கள் உடனே நம்பிடுவீங்க. சத்தியம் நல்லா இருக்குது, ஒரு சத்தியம் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கிற இடத்துக்கு வருவியை பற்றிலாம். அப்போ தான் அவன் கட் பண்ணிவிட்டு பொய்யை அவுத்து விடுவான். கத்தர் காட்டுறாரு, கத்தர் பேசுகிறார், இப்படியே சொல்லிட்டு வருவியே. அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, இந்த இடம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. அது வரைக்கும் பைபிளை பேசிகிட்டே இருப்பான். பைபிளில் உள்ள சத்தியம் சத்தியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் பைபிளில் உள்ள வசனத்தை சொன்ன உடனே நீங்கள் சத்தியம் நம்பிடுவீங்க. அதுக்கு பின்னாடி வரும் பாருங்க, அத்தனையும் புழுகு, பொய். அதையும் சேர்த்து விசுவாச்சிருவீங்க. உங்களை பல்ட்டி அடிக்க வச்சு பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவேன். இப்படி சில ஊழியக்காரங்க பைபிளோட வசந்த பேசுகிற உடனே சத்தியம் பேசுகிறாருன்னு போயிடுவீங்க, நம்புவீங்க. சாத்தான் பக்கத்தில் இருப்பான். ரைட்டு, நீங்கள் நம்பிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து பாதிக்கு மேலே என்ன தான் வரும்? பொய் தான் வரும். பொய்னா துருபதேசம், கள்ள உபதேசம். நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த உபதேசத்தை உள்ளே சேர்த்துருவான். இந்த பொய்யும் மெய்யும் கலந்தது தான் பிசாசினுடைய உபதேசம். இப்போ சொல்லுங்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பிய? அதுக்கு தான் நான் வந்த உடனே இந்த மாதத்தில் 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு எடுத்தேன். நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சாத்தானை ஜெயிக்க முடியாது. திருப்பி திருப்பி அடித்தேன். பொய்யும் மெய்யும் சேர்ந்து வரும். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சாத்தானுக்கு தெரியும். அதான் தந்திரம். பாதி பைபிளில் இருந்து சொல்லிகிட்டே இருக்கணும், பாதி கத்தர் காமிக்கிற மாதிரி தரிசனங்களை காட்டணும். பாதி கத்தர் காட்டிக்கிட்டு இருப்பார், இடையில கிராஸ் பண்ணிடுவான். தரிசனம் காட்டுவார், சொப்பனம் காட்டுவார், தீர்க்க வசனத்தில் பேசுவார், பைபிள் வசனத்தில் பேசுவார். அவனுக்கு தெரியும் நீ அதில் போய்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். பக்கத்தில் இருப்பேன், எங்கேயோ தூரத்தில் இருக்கான்னு நினைக்காத. சாத்தான் எங்கே இருக்கான்? சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்போ அவன் காது கேட்கட்டும். அறிக்கையிட தான் அவனுக்கு விளங்கும். அதான் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னை படாத பாடுபடுத்திட்டான் சார். நம்மளை பற்றி இவங்க சொல்ல போகிறாங்க. இவங்க கூடி வந்து நம்ம ரகசியங்களை பூரா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ நம்மளை பற்றி பேசுவாங்க. இப்படி இவன் ஏமாற்றுவான், இப்படிலாம் வஞ்சிப்பான், இப்படிலாம் அவன் சொல்லிக் கொடுப்பான், நீங்கள் வெளிப்பாயிருங்க அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்துருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால போட்டு துவைக்க வேண்டிய இடத்துல துவைச்சிருவான். சாத்தான் எப்போவுமே பக்கத்தில் இருப்பான். சாத்தானா எதிரி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி தடுக்கிற எதிரி. ஆவிக்குரிய கண்களை அடிக்கடி குருடாக்குற எதிரி. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனவன். அதனால் கூடாக்கிடுவாப்பா. நீங்கள் பிரசவம் பண்ணாலும், பாட்டு பண்ணாலும், ஜெபக்கூட்டம் நடத்தினாலும், சபை நடத்தினாலும், நீங்கள் ஊழியம் செஞ்சாலும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாலும் உங்கள் கண்களை அவன் குருடாக்குவான். அவன் பக்கத்தில் இருப்பான்.
நீங்கள் இந்த சாத்தானுடைய கருத்துக்கு தப்பி பரலோகம் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் நினச்சேன்னு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, குடும்பம் நடத்தணும், போட்டை வலையை தூக்கணும், கடலுக்கு போகணும், வருமானம் வேணும், கடை நடத்தணும், வியாபாரம் பண்ணணும். அப்படியே இது உலக மக்கள் எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். ஆண்டவர் அந்த ஆட்களை பூரா அஞ்ஞானின்னு சொல்லிட்டார், பரலோக ஞானின்னு சொல்லவே இல்லை. அப்போ நமக்கு காசு வேண்டாமா, பணம் வேண்டாமா, வீடு வேண்டாமா, துணி வேண்டாமா, குடும்பம் நடத்துறதுக்கு காசு பணம் வேண்டாமா? வேணும். என்ன சொல்கிறாரு? அன்னன்னைக்கு நீ உழைக்கிற பற்றியா, அதோடு நின்றுக்க. நாளைக்காக கவலைப்படாத, அடுத்த வருஷத்துக்காக கவலைப்படாத. களஞ்சியங்களில் சேர்த்து வைக்காத பறவைகளை பார், அதை பார்த்து படி, உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். எவன் பார்க்குறா? அவரை எழுதுனாரு சொல்லிட்டு போவாரியா? நான் இப்படி தான் போவேன். இப்போ விசுவாசத்தின் தரம் எங்கே இருக்குது? விசுவாசம்னா என்ன தெரியுமா? பறவைகளை கவனித்து பாருங்கள். அது அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் அவைகளையும் பரமபிதா. அதை விட நீ விசேஷம் இல்லையா? அந்த காக்காயை விட நீ விசேஷம் இல்லையா? உன்னை போசிக்க மாட்டாரா? உன் குடும்பத்தை போசிக்க மாட்டாரா? உன் பிள்ளைகளை உடுத்தி வைக்க மாட்டாரா? ஏன் நீங்கள் அவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி இங்கே வந்து கையை தட்டி அன்னிவாசம் பேசிட்டு. ஆவிக்குரியவங்க யார்? கண்டுபிடிங்க. நாளைக்காக கவலைப்படுகிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. உணவுக்காக கவலைப்படுகிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படணும். சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது பவுல் சொல்கிறான். அடுத்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறான்? கத்தருக்காக மட்டும் வாழ்கிறவன் கத்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுவான். கத்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுவான். இந்த உலக மக்கள் கவலைப்படுற மாதிரி கவலைப்பட மாட்டான். உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்பட மாட்டான். எங்கே இருக்குது சத்தியம்? அதெல்லாம் எடுத்து பிரசம் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாது. பைபிளில் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு பிரசம் பண்ணிட்டு போவாங்க. காலத்தை நேரத்தை ஓட்டணும். விசுவாசத்தை உண்டாக்குறேன். நம்ம பிரசங்கத்தில் மக்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகுதா? ஒழுங்கு உண்டாகுதா? பரிசுத்தம் உண்டாகுதா? நீதி உண்டாகுதா? ஒழுக்கம், உண்மை, கத்தருக்கு புகழ், கத்தருக்கு மகிமை ஏதாவது உண்டாகுதா? அவன் பண்ணுற ஊழியத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டு சத்தியம் ஆவிக்குரியதானால் பழைய ஏற்பாட்டு சத்தியமும் ஆவிக்குரியது. ஆவிக்கு உரியவைகளை ஆவிக்கு உரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பழைய ஏற்பாடு வேணாங்கிறான். கூப்பிட்டு போய் அவன் ஒரு திருடன், அவன் ஒரு குருடன். நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆகவே பிசாசு மெய்யும் சொல்லுவான், பொய்யும் சொல்லுவான், ரெண்டையும் கலந்து சொல்கிறேன். அவன் ஒரு கலப்பட வியாபாரி. பாலில் தண்ணி ஊற்றிட்டா அது ஒரு கலப்படம் தான், அது பாதிப்பை உண்டாக்காது. பருப்பில் கல்லை போட்டு உண்டாக்கிட்டானா தெரியாது, மிளகுல பப்பாளிக்காய் விதையை போட்டானாலும் தெரியாது, அரிசியில் கல்லை போட்டால் கலப்படம் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. இப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மக்கள் வாங்கி அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பாலில் தண்ணி ஊற்றுனா ரைட்டுப்பா, விஷத்தை ஊற்றுனா செத்து போவேன். சாவு உண்டாகும். துர் உபதேசத்தை பேசுகிறான் ஒரு ஊழியக்காரன், கண்டுபிடி தெரியுமா? நீ கையை தட்டி அந்நியவாதம் பேசுகிற, அவனுக்கு கை கொடுக்குற, உனக்கு கண்டுபிடி தெரியல. பாதி உண்மை வரும், அவன் சாட்சி, அவனுக்கு கிடைச்ச வேத வெளிச்சம். இதை பேச விட்டுக்கிட்டே இருப்பான் சாத்தான். மக்கள்லாம் நம்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு கிராஸ் பண்ணிடுவான், பொய்யை கலந்துருவான். இவன் ஒரு பெரிய கலப்படம் வியாபாரி. அவன் சாத்தான் கிரியை செய்கிறான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் படிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொன்னான். இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொன்னான். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு தேவனுக்கு உண்டு. எது நன்மை எது தீமைன்னு அவருக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவார். அந்த அறிவு மனுஷனுக்கு கிடைச்சிடும். நம்மில் ஒருவனை போல் ஆனான்.
நன்மை தீமை அறிகிற அறிவு தேவனுக்கு உண்டு. தேவர்களை போல இருப்பீர்கள். கண்கள் திறக்கப்படும். இப்படிலாம் நிறைய காரியங்கள் வாக்குத்தத்தம் கொடுப்பேன். உடனே இவங்க கையை தட்டிட்டு ஆண்டவர் பேசிட்டாரு. பேசுறவன் யாரு? அதை கண்டுபிடிக்கிற கண் உனக்கு வேணும். உனக்கு வேண்டிய வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லி கையை தட்டிட்டு போகக்கூடாது. பேசுறது யாரு? தேவனா பிசாசா? யார் பேசுறது? தேவனா பிசாசா? பேசுறது யாரு? சாசு. அவர் சொல்கிறாரு, இந்த பழத்தை சாப்பிட்ற நேரம் நீ செத்து போவ அப்படின்னு. இவர் என்ன அபசகரமாக பேசுகிறாரு? அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலாமா? தோட்டத்தில் கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து வச்சுருக்காரு, குடியேற்றுறாரு, வீடு கட்டி வீட்டில் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வச்சது மாதிரி வைக்கிறார். தோட்டத்தில் வச்சு இப்படி சொல்கிறாரு, இந்த எல்லா விருட்சத்தின் கனியும் நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சகல விருட்சத்தின் கனிகளையும் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சம் இருக்குது. தோட்டத்தின் நடுவில் ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தரும் கனியை பிறப்பிக்கிற விருட்சம். அதை நீ புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே நீ சாகவே. முதல்ல குடியேற்றி வைக்கும்போது இப்படி சாவை பற்றி சொல்லாமையா? என்னையவே சொல்ல விட மாட்டேங்கிறாரு. சாவுன்னு சொல்லி சொல்லாதீங்க. நான் செத்து போயிடுவேன்னு சொல்லாட்டா எனக்கு சாவே வராதா? இல்லை செத்தா இவர் உயிரோடு எழுப்பிடுவாரா? சும்மா கதை அடிக்கிறது. செத்தா பரலும் போவோம். ஏன் நீ பரலும் போக விடாமல் தடுக்கிற? அவர் சொல்கிறார், ஏன் அப்படி சொல்றியா? அப்போஸ்தலன் இல்லையா? அவர் சொல்கிறது அப்போஸ்தலன் வேணும்ல. எல்லா அப்போஸ்தலனும் செத்து போயிட்டான். எல்லா அப்போஸ்தலனும் செத்தே விட்டேன். எவனாவது ஒரு இருக்கான இங்கே? இல்லை. அப்போஸ்தலன் வேணுமா? சாகவே சாவாய். ஆத்துமத்திலும் சாவாய், சரீரத்திலும் சாவாய் அப்படின்னு சொன்னார். இந்த சத்தம் என்ன சத்தம்? தேவ சத்தம். இப்போ அடுத்த சத்தம் வருது. அடுத்த பிரசங்கம் என்ன சொல்கிறேன்? ஷாவதே இல்லை. உடனே மக்களுக்கு என்ன அதானே பிடிக்கும்? அடே அப்பா, கத்தர் பேசுகிறார், கத்தர் பேசுகிறார், கத்தர் பேசுகிறார். இது எல்லாம் செத்தா பரலும் வராது. இதெல்லாம் நரமுறை பார்ட்டி. அதுக்கு அப்படி தான் புரிஞ்சுக்கிறீங்க. எது தேவன் பேசுறது, எது சாது பேசுறது கண்டுபிடி தெரியணும். அப்போது தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டு பாதி உண்மை பேசிட்டு வருவான், பாதி பொய் பேசுவான். பொய் மெய்யும் கலந்து அடிப்பான் பாருங்க. அதான் மக்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெசேஜ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக நீங்கள் அறுத்து நிறுத்து கொடுங்க. ஏழாதவன் போட்ட வெள்ளாண்மை விளைஞ்சாலும் பலன் பெறாது. பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி டிராக்டரா லாரியா போய் எல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த கருதெல்லாம் அடித்து அந்த நெல்லெல்லாம் குவிச்சு வச்சு மூடையாக கட்டி நினச்சிவான், ஏற்றுவான். கொஞ்சம் தான் அவனுக்கு ஒரு இடம் இருக்கும், நிலம். அவன் அதில் பாடுபட்டு உழுது விதைச்சி தண்ணி பாய்ச்சி நீர் தண்ணி பாய்ச்சி அடுத்து உரம் போட்டு வரப்பு கட்டி அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏன்டா ஐயா வரப்பு கட்டி அவன் போட்ட சண்டையை மாற்றான் பங்கெடுத்து அவன் போகும்போது வரும்போதெல்லாம் அவன் பொண்டாட்டி சாடையாக பேசுகிறான். நம்ம வரப்போ பூரா வேணும் வலிக்கிறான், திருட்டு பைய அப்படிங்கிறான். அவன் பொண்டாட்டி சாடையாக பேசுகிறா. இதெல்லாம் நாம் கிராமத்துக்கு போவோம், இதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் டவுனுக்குள்ளே இருந்தால் கேட்காது. அப்போ வரப்பு கட்டணும், வாக்கியா பிடிக்கணும், மண்ணுட்டி இருக்கணும், அருவா இருக்கணும், களைக்குத்தி இருக்கணும், மூடை சுமக்கணும், உரமுடை சுமக்கணும். தினம் அது விளைஞ்சி பலன் வர வரைக்கும் போய் பார்க்கணும். ஆடு வரக்கூடாது, மாடு வரக்கூடாது, மனுஷனும் வரக்கூடாது. அவன் பாட்டுக்கு என்ன தேவை ஆட்டையை போட்டு போயிடுவேன். அவ்வளவு கண்குத்தியாக இருந்து அறுவடை செஞ்சு அடித்து மூடையில் ஏற்றுனா ஒரு 10 மூடை வருது. எத்தனை மூடை? ஒரு 10 மூடை. அவன் ஏக்கர் கணக்காக விதைச்சி மூடையாக கட்டி டிராக்டராக ஏற்றி டிராக்டர்லேருந்து லாரிக்கு ஏற்றி லாரியாக பூதியா. அப்போ அதுக்கு சொந்தக்காரன் வாரான், அதை வாங்கிட்டு போகிறவன் என்ன சொல்கிறிய? இத்தனை லாரி, இத்தனை மூடை இவ்வளோ கூட அப்படியா? சரியா? அப்படி என்ன பண்ணுறாங்க? கணக்கு பண்ணி எடுத்து கொடுத்துட்றேன்.
அப்படி வாங்குறவன்ட்டு இந்த 10 மூடையை கொண்டு போய் நம்ம கொடுத்தா என்ன, ஐயா ஒரு 10 மூடை இருக்குது, இவ்வளோ வாங்கும், நாங்கள் போடு இந்தா. அவன் விலை சொல்ல முடியாது, இவன் சொல்லுவான் வாங்குறவன். அதைத்தான் சொன்னாங்க, ஏழாதவன் போட்ட வெள்ளாண்மை விளைஞ்சாலும் அவன் மூடையாக கட்டியிருக்கான்ல, பாதி மூடை கருக்கா. ஒரு மூடையில் பாதி நெல் பாதி கருக்கா, அது விலை போகுது. இது சுத்தமாக அடித்து வெறும் நெல்லாக வச்சு கட்டி வச்சுருக்கான், விலை போகாது. அதான் ஏழாதவன் போட்ட வெள்ளாண்மை விளைஞ்சாலும் அவன் இது விளையாட்டாலும் கருக்காயோட சேர்த்து எரிஞ்சிருவான். அடைச்சி மூடையை கட்டி லாரி ஏற்றிடுவான். அவங்க பெரிய நிலப்பிரபு. இதுபோல் சத்தியங்களை நீங்கள் வேதாகம சத்தியங்களை, ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாட்டின் சத்தியங்களை நீங்கள் மக்கள்கிட்ட சபையில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தாலும் அவள் அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. கேட்பாங்க, ஏன்னா அவங்கள பெரிய ஆள் அவன் பார்வையில். அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம். ஆக இந்த உலகத்தின் ஆவி இஸ்ரேலிய மக்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. எகிப்தின் ஆவி இஸ்ரேலிய மக்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. எகிப்திலிருந்து அப்படியே தூக்குறார் ஆண்டவர், செங்கடல் வழியாக கொண்டு வந்து வனாந்தரத்தில் போட்டார். அங்கே தான் ஆராதனை கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் கட்ட சொல்லி அங்கே தான் செக்னாய் மகிமையாக வந்து இறங்கினார். எகிப்தில் எத்தனை கூடாரம் கட்டினாலும் உண்மையான பரிசுத்த ஆவி அங்கே வரமாட்டார். போலித்தனமான ஆவி, போலித்தனமான அந்நிய பாஷையோட நிறைய சபை இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிற கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். அதை பார்க்கணுன்னா ஆதிர்கூடாரத்தை படிக்கணும். ஆதிர்கூடாரத்தை 3 காரியம் சொன்னேன். முழு வேதத்தை படிக்கணும். பவுல் சொன்ன அஸ்திவார உபதேசத்தை படிக்கணும். பேதுரு சொன்ன அஸ்திவார உபதேசத்தை படிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தன் ஆவிக்குரிய சபை கட்ட முடியாது. அவன் கட்டுகிறது சபையாக இருக்காது. ஒரு கூட்டத்தை கூட்டி வைப்பான், அவன் பொழப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கிட்ட பொழப்பு ஓடும். காணிக்கப்பட்டியில் காணிக்கப்படுவாங்க. 2-3 பாட்டை பாடிட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு சங்கீதம் வாசிச்சுட்டு ஒரு பிரசவம் பண்ணிவிட்டு அந்த பெட்டியில் விழுந்த காணிக்கை பூரா கூட்டம் முடிஞ்சோடனே திறந்து பார்ப்பேன். சிலர் எண்ணுவான், எண்ணி எடுப்பான். சிலருக்கு எண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. அதனால் 3 வாரம் 4 வாரம் திறக்கவே மாட்டேன். 3 வாரம் 4 வாரம் ஏன் திறந்தாங்க ஒன்றும் இருக்காது. போடுறதுக்கு ஆள் இல்லை. போட்டாலும் அந்த அளவுக்கு காணிக்க இல்லை. அதனால் அது சபையே கட்டணும். அதற்கு கூட நம்ம பார்க்குறது படிக்கிறது. சபை கட்டுறது எப்படி? புதிய ஏற்பாட்டு சபையை கட்டணும். ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி சேர்த்தா போதாது. அதுக்கு தான் இந்த சத்தியங்களெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் பிசாசு பல உபதேசங்களை போட்டு பழைய ஏற்பாடை படிக்காத, வேண்டாம். அது சாத்தானுடைய குரல். அது யாருடைய குரல்? சாத்தானுடைய குரல். ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய குரலும் வந்தது, தேவனுடைய குரலும் வந்தது. மக்கள் எதை எடுத்துக்கிட்டாங்க? அவன் சொல்கிறதுல தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு. அதுக்கு தான் கீழ்ப்படிவாங்க. சுத்தாவியான பேசுகிறாரு, அது கீழ்ப்படிய மாட்டாங்க. அது அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி அப்படி தான். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். எவரே பாசை சொல்லிக் கொடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதும். ஏடா எவரே பாசை சொல்லிக் கொடுக்குறாங்க, எவரையில் படிப்போம்டா, ஆண்டோடைய பாசை, பவுலு பேசின பாசை நம்ம படிப்போம். அங்கே போனால் அவங்க சொல்லிக் கொடுக்குற விளக்கம் பாதி ஒழுங்கு அவங்க சொல்கிறாங்க. 1, 2, 3க்கு என்ன எவரைய எழுத்து எப்படி இருக்கும் சொல்கிறான். எவரைய எழுத்துக்கள் 22. அப்போ முதல் எழுத்து என்னப்பா? என்று அழப். நம்ம ஆனான்னு சொல்கிறோம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? அலைப்பா கலைப்பா. 2வது எழுத்து பேத்தா.
சொல்லு, கொஞ்சம் நாங்கள் கேட்குறோம் சொல்லு. நீ ஒரு ஆளியா? நீ சொல்லியா? ஆள் அவுட்டா? அது ஜீவா பாசுடைய விளக்கம். இப்படியெல்லாம் வரும் புதுசு புதுசாக கேட்டுக்கிறீங்க. சொல்லு என்று. எவரே பார்த்து படிச்சுக்க சொல்லுங்கப்பா. பணம் கட்டியில் படிச்சிருக்கிய? பத்தியில இது அந்நிய பாஷை. இப்போ ஒரு நேரம் பேசுனார்ல, நாம் அறியாத ஒரு பாஷையை பேசுகிறார். அதுக்கு பேர் தான் என்னது? அந்நிய பாஷை. இப்படி எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 22 எழுத்துக்கள் நம்முடைய கையில் இருக்க தமிழ் பைபிளில் இருக்குது. 119ஆம் சங்கீதம் முழுவதிலும் தலைப்பில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. பற்றிலா அவங்க எவரேக்காரங்க படிக்கிற பாஷை ஆனவனா படிக்கிற, நம்ம ஆனவனா படிக்கிற மாதிரி அவங்க இப்படி படிப்பாங்க. அதை தான் சொல்லி காமிச்சார் ஹென்றி பாஸ்டர். இவர் படித்ததுனால என்ன பிரயோஜனம் அவருக்கு? அவருக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ அவர் சொல்லி தந்தார்ல, நமக்கு மத்தியில் பேசினார்ல அந்நிய பாஷை. தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறேன். நமக்கு ஏதாவது பக்தி விருத்தி வருதா? வராது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். தனக்கே அவருக்கு தான் கேட்கணும் என்ன பக்தி விருத்தி உண்டாச்சு ஒன்று. அப்போது அந்த பாஸ்டர்மார், எபிரேய பாஷையை சொல்லிக் கொடுக்குற பாஸ்டர்மார் இப்படி எழுத்துக்களையும் 1 2 3 அது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரைட்டு. அதோடு கூட சில கதை சொல்லி தருவாங்க, பார்த்துடுங்க. தாவீது ஒழுங்கான அம்மாவுக்கு பிறக்கலை அப்படின்ட்டாங்க. அப்போ எந்த அம்மாவுக்கு பிறந்தான்? அவங்க அப்பா சேர்த்துக்கிட்டாரு. முறையாக கல்யாணம் முடிச்சு அவன் பிறக்கலை. இது எங்கடா இருக்கு? அது அங்கே கதையில் இருக்கு. சத்தியத்துக்கு செவியை விளக்கி, அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். புதுசாலையா சொல்கிறேன். நம்ம இதுவரைக்கும் கேட்டது மாதிரி உள்ள காரியமே இது நூதனமாவில் இருக்கு. சொல்லு அதை சொல்ல இவங்க எழுதிக்கிறது, இதை கொண்டு போய் பரப்புறது. அப்போ சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டி விடுறான் பத்தில கதை. அதுக்கு அங்கே சாஞ்சிடுவாங்க. சாயக்கூடாத இடத்துல சாஞ்சான் பார்த்துக்கிடுங்க. ஐத்திக்கு போய் சேரல, எழுப்பிட்டான். நம்மளாலே இடையில எழுப்பி விட்டுருவாங்க. சாக விட மாட்டான். ஏன்னா செத்துட்டேன்னா அப்புறம் அடக்காரன் இடத்துல நேராகி போவேன். ஃப்ளைட்டை பிடிச்சி போக முடியாது, கப்பலை பிடிச்சி போக முடியாது. அதனால் அவனை எழுப்பிட்டா பஞ்சாயத்து இல்லை. 2வது கட்டமாக திரும்பி வந்து இங்கே ஊழியம் செய்யணும்னா எழுப்பிட்டு போனதான். இல்லைன்னா இவன் வந்தான்னா நம்ம பிள்ளை செத்து போகணும் விசுவாசி மரபட்டு விட மாட்டான். நம்ம பிள்ளை செத்து போ அப்படின்னு சொல்லி என்ன நம்மளை சத்தியத்துக்குள்ளே போக விட மாட்டாங்க. இப்படி நிறைய இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி ஒரு ஸ்பிரிட் ஒரு கிரியேஷன். சத்தியத்தை செவியை விளக்குறது. ஒரிஜினல் சத்தியம் எதுவோ, எதை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரோ அதை விசுவாசிக்க விடாதபடி இந்த பைபிளுக்கு வெளியே இருந்து கதைகளை கட்டி விடும்போது அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் உட்காந்துருக்கேன் பண்டாபுரத்தில், ஐயா பெரியவர் உட்காந்துருக்காரு. ஹென்றி பாஸ்டர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாய வித்தைக்காரன் எல்லாரையும் பிரமிக்க செய்தான். அதுபோல் ஹென்றி பாஸ்டர் கேட்டுட்டு வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கிறது. என்ன இப்படியா? தாவீது அப்படியா பிறந்தேன்? ஆமையா. எங்கள் பெரியவர் இருக்கார்ல, அப்படி கிண்டி விட்டு கேட்பார், இன்னும் நிறையா சொல்லட்டும் அப்படின்னு. பயங்கரமான ஆள். பின்னாடி இருக்கிற பற்றிலா அவர் தான் பண்டாரபுரத்து ஐயா. அப்போ கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
நம்முடைய காலம் கடைசி காலம். எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக சொல்லப்பட்ட உபதேசத்துக்கு எதிராக, அவரை முழுமையாய் பின்பற்றின 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கு எதிராக, முதலாம் நூற்றாண்டு திருச்சபை கடந்து போன பாதைக்கு எதிராக கட்டிவிடும் கதைகள் அத்தனையும் கட்டுக்கதைகள். பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. பரலோகத்தை பற்றி கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள், வேதாகம சத்தியங்களை பற்றி கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் அருகிலே இருக்கும் பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிடுவான். சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, அவன் ஏவாளை வஞ்சித்தது மெய்யும் பொய்யும் கலந்த செய்தி. ஏவாளை வஞ்சித்தது பாதி சத்தியம் பாதி பொய். உங்களால் கண்டுபிடிக்க திராணி இருக்கா? அந்த அளவுக்கு கண்கள் இருக்கா? அந்த கண்களை நீங்கள் உடையவர்களாக மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த அடிப்படை உபதேசத்தை எல்லாம் திருப்பி உங்களுக்கு சொன்னது. அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே, ஊழியக்காரங்க மத்தியிலே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். நாம் கண் திறக்கப்பட்டவர்களாய், தவறான காரியங்களை காணக்கூடிய கண்கள் உடையவர்களாய் நாம் இந்த பூமியிலே ஊழியங்களை நிறைவேற்றி கர்த்தரிடத்தில் போய் சேர்க்கப்பட வேண்டும். மற்றதெல்லாம் தள்ளிருங்க. பொழப்புக்காக செய்வாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்வாங்க, பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்காக செய்வாங்க. அவங்க சத்தியத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவன் சத்தியத்துக்காக வாழ்கிறவனா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறவனா அப்படின்னு பார்க்கணும். மனுஷருடைய உபதேசங்களை, மனுஷருடைய கட்டளைகளை, கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் அப்படிப்பட்ட ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? ஏதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னு நீங்கள் மயங்கிடுவீங்க. இப்படி தான் பிசாசு உங்களை ஏமாத்துறது. அவன் ஏதுன்னு சொன்னாலே அங்கே இருக்கிற பிசாசுடா, ஏசு இல்லைடா. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் இந்த அடிப்படையை உங்களுக்கு காமிக்கிறது. நீங்கள் அடிப்படையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது இயேசுவா பிசாசான்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை சத்தியத்திலிருந்து விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. ஏடா இத்தனை ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறோம், இந்த அளவுக்கு சபையை கொண்டு வந்திருக்கோம், உபதேசத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம், இதுக்கு மாறாக ஒருத்தன் வர்றானே, அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் நடத்துகிறாங்களே, மக்கள் ஏமாந்து போகிறாங்களே, அதில் கொரிந்து சபையில் இருக்கிற இவன் சபை மக்களும் போகிறாங்க. அதனால தான் கொரிந்தியருக்கு தெளிவாக எழுதுகிறான். 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிங்க. எப்படி வஞ்சிக்கப்படுறான்? நீங்கள் அங்கே ஆராதிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே இயேசு இருக்கிறான்னு நம்புறீங்க இல்லை. அதுக்கு தான் அடிப்படை உபதேசத்தை படிங்கன்னு சொல்கிறது. அடிப்படை உபதேசம் தெரிஞ்சால் அதை அங்கீகரிக்க மாட்டீங்க. ஏசுன்னு சொல்லிக்கிட்டா அவங்கள நம்ம ஜாதி தான், நம்ம சமுதாயம் தான். தப்பு பிசாசு அங்கே கிரி செஞ்சுட்டு இருக்கான். கண்ணை திறந்து பாரு. இப்போ ஏவாளை வஞ்சித்த அதே பிசாசு இந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக அங்கே கூடி இங்கே கூடி சோத்திரம் அல்லையான்னு சொல்லி ஆராதிக்கிறான் பாருங்க, ஆராதனை நடத்துகிறான் பாருங்க. அதில் பிசாசு இருக்கா ஏசு இருக்காரான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கண்ணு வேணும். அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:5. அவளைன்னா அந்த சபை துருபதேசம் நிறைந்த சபை, துர்க்கிரியைகள் நிறைந்த சபை. அதை விட்டு வெளியே வரணும். வந்தால் தான் ரட்சிப்பு. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் ஆராதிக்கிறேன், அல்லையா சொல்கிறேன், ஆமன் போடுறேன், பாட்டு நல்லா இருக்குது, பிரசங்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே இருந்தீங்கன்னா நீ செத்து நரகத்துக்கு நாசமாக போயிடுவேன். கண்ணு திறக்கப்படணும். கண்ணு திறக்கப்படணும். இந்த கூட்டமே கண் திறக்கப்படுகிற ஊழியம் தான். இந்த கூட்டமே என்ன கூட்டம்? கண் திறக்கப்படுகிற கூட்டம். நன்மை எது, தீமை எது, எது அசுத்தாவி, எது பரிசுத்தாவி, எது சத்தியம், எது பொய், இதெல்லாம் பகுத்து அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக நடத்தப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அஸ்திவார உபதேசம் அறிஞ்சிருக்கணும். அஸ்திவார உபதேசம் அறிஞ்சதுனால தான் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வரோம். என்ன வரமாட்டோம்ல, அங்கே இயேசு இருக்காரு.
இயேசு மட்டுமா இருக்குது, குடும்பமே இருக்குது. திருக்குடும்பம் அதுக்கு பேர். என்ன குடும்பம்? குடும்பமே இருக்குது. ஏன் நம்ம அதை அந்த குடும்பத்தை தள்ளிட்டு இங்கே வரோம்? ஏன் வர்றோம்? உபதேச சத்தியங்களுங்க, அடிப்படை உபதேச சத்தியமே இல்லை. அது தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம இந்த சைடு வர்றோம். இல்லைன்னா வர வேண்டிய அவசியம். இந்து மார்க்கத்தை விட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு, யூத மார்க்கத்தை விட்டு, பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு ஏன் வெளியே வருகிறோம்? அடிப்படை சத்தியம் தெரிந்ததுனாலே. இல்லைன்னா வர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? ஏன் அந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கோம்? அங்கே கொடுமையாக இருக்குப்பா, அவன் பண்ணுற உபதேசம் பிரசங்கம் சில வழிபாடு எல்லாம் பெரிய கொடுமையாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்துடும். கொடுமைன்னு இங்கே வந்தா அதுக்கு ஆர்சியிலே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படி சொல்லாளுங்க. நான் கூட சொல்லிட்டேன், இந்துவிலே இருந்திருக்கலாம்டா. நான் கிறிஸ்டின் சொன்னால் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சி உள்ளே வந்தேன். இதனோட 1008 பிரிவு இருக்குது, பேரே தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கே தான் ஏசு இருக்காரு? கத்தோலிக்க மார்க்கங்கிறான், ஜிஎஸ்எம் மார்க்கங்கிறான், பெந்தகோஸ் மார்க்கங்கிறான். இதை பார்த்த உடனே எனக்கு ஆரம்பத்தில் தலை சுற்றிருச்சு. ஒன்று தான் கிறிஸ்தவம் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தா இங்கே எத்தனையோ பிரிவு. அப்புறம் இன்னும் உள்ளே போனால் இவங்களுக்குள்ளே 1000 பிரிவு. பெந்தகோஸுக்குள்ளேயே இந்த தீவுக்குள்ளேயே 50 பேர். எது உண்மையான சபை? இந்துக்காரன்ட்ட போய் சூழ்ச்சி சொன்னால் நீங்கள் கூப்பிடுற ஏற்று விட்டுக்கார அப்படி தான் சொன்னார் எங்கள் ஐயாட்ட, கிருஷ்ணன் ஐயாட்ட. நீங்கள் கூப்பிட்றிய, உங்கள் ஐயா கூப்பிட மாட்டேங்கிறாரு. நான் இது வரைக்கும் அவரை கூப்பிட்டதே இல்லை. எத்தனையோ கூட்டம் நடக்கும், வெளியே நின்று கேட்பார், பிரசம்லாம் கேட்பார், ஏற்று விட்டுக்கார் இண்டு. நீங்கள் வாங்க ஐயா, கூட்டத்துக்கு வாங்க ஐயான்னு. ஒரு நாள் நம்ம ஆட்கள்லாம் அங்கே போய் தங்குவாங்க, கூட்ட நேரத்தில் மேலே தங்குவாங்க, உள்ளே தங்குவாங்க. அப்போ ஐயா இங்கே இருக்கி கொடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்ததுக்கு கூப்பிடும். நீங்கள் கூப்பிட்றிய, உங்கள் ஐயா ஒரு நாள் கூப்பிட மாட்டேங்கிறார். எது கூப்பிடணும்? அங்கே இருக்கிற குடுமையை பார்த்துக்கிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்தாருன்னா அதை விட 2 குடும்பம் இல்லை, 3 குடும்பம் இல்லை, 4 குடும்பம்னு ஆடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் தெரிச்சு ஓடிடுவார். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் கூப்பிடலை. கூப்பிட்டா இங்கே ஜீசஸ் இருக்கணும், கூப்பிட்டா. அதனால் சத்தியம் எது பொய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அடிப்படை சத்தியங்களை முதல்ல நம்ம படிக்கணும். இப்போ நாம் கற்றுக்கொள்கிறது, நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? சபை எப்படி கட்டுறது, புதிய ஏற்பாட்டு சபை எப்படி கட்டுறது, அதைத்தான் நம்ம சிந்திக்கிறோம், அதைத்தான் எழுதிட்டுருக்கோம். இது உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா நான் செத்து போனாலும் அது பேசும். அது என்ன செய்யும்? பேசும். மறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளியூர்காரரு இந்த இது வச்சுருக்காரு. அதெல்லாம் பேசுறதெல்லாம் பிடிக்கிறேன். ஒரு பிசுறு விடாமல் காமிக்கணும் எல்லாத்தையும். அதுக்காக அவர் வச்சிருக்காரு. தோத்துறோம் இல்லையா? என்ன நன்மை இருக்கு அவருக்கு? இது மாதிரி நம்மளை உட்கார வச்சு என்னைக்கிடா எடுப்பாந்தாள். பாத்தியா, விட்ட மாட்டாங்க அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க. கடைசியில் இங்கே வந்து குச்சிடுவாங்க கோதால. தோத்துறா. வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்தை தரணும்னு சொல்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் ஜெபமும். தேசங்களில் நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற நீங்கள் தேச அளவுக்கு, தேசம் திரும்பி பார்க்க அளவுக்கு உயர்த்தப்படணும். அதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவர்கிட்ட நான் வச்சிருக்கிற விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், ஜெபம். வாங்க, உங்கள்ட்ட யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு படிச்சுக்கிறீங்க, எழுதி படிங்க. நீங்கள் எழுதி போட்டுட்டீங்கன்னா உங்கள் காலத்துக்கு பின்னாடி அது பேசும். நான் ஒரு நோட்டு வச்சுருந்தேன், எல்லோரும் வந்து கேட்டாங்க இது என்ன அப்படின்னு. 35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுப்பா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அதை வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் படிக்கிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை வருஷத்தில் எழுதுனதெல்லாம் வச்சுருக்கிய சொல்லுங்கள்? சொல்ல மாட்டிய. ஏன்னா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. என்ன வச்சிருக்க? வீட்டில் உனக்கு கொடுத்ததை கூட ஒழுங்காக வச்சிருக்கலையே. வச்சிருக்கியா? 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்ததெல்லாம் அதை எழுதி வச்சுருக்கேன். இன்னைக்கு பயன்படுது.
அது மாதிரி எழுதி போடுங்க. இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு உபயோகப்படுத்துவேங்கன்னு தரிசனமாக இருந்துச்சு, சொப்பனம் இருந்துச்சா? இல்லை, எழுதி போட்டோம். இந்த பயன்படுது. இப்போ பயன்படாட்டாலும் நான் செத்து போன பிறகு அதை எவனாவது ஒருத்தன் கைக்கு போய் சேரும், கத்தர் கொண்டு போய் சேர்ப்பார், அவன் எடுத்து அடிப்பான். இதாண்டா சத்தியம் அப்படின்னு ஓங்கி அடிப்பான் பாருங்க. களிமண் எலும்பெல்லாம் தெரிச்சு ஓடிடும். சிலது வந்து தங்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா களிம்பு. அடிக்கிற அடியில் ஓடி போயிடும். சுத்தமான தங்கம் கிடைக்கும்ல. அப்போ இந்த அழுக்குகள் எல்லாம் கழுவணும், அக்னி மாதிரி இறங்கணும், வசனம் எரியணும். ஐயோ எரியுதே. அக்னிக்குள்ளே தங்கம் போய் திரும்ப வரும், வந்தால் தான் குத்து விளக்கு. அக்னிக்குள்ளே போயிட்டு வரும்போது வந்த உடனே அடி சுற்றியில் வச்சுருப்பான், அடி. அப்புறம் மறுபடியும் அக்னி, மறுபடியும் அடி, மறுபடியும் அக்னி, மறுபடியும் அடி. இப்படி ஒரு குத்து விளக்கு வர்ற வரைக்கும் அடி வாங்கிட்டே இருப்பான். அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். குத்து விளக்கின் வெளிச்சம் ஆத்திரிப்பு கூடாரத்துக்கு தேவை. ஆனால் இப்படிப்பட்ட குத்து விளக்கை தங்க ஊட்டி வைக்கணும். கிளியாஞ்சட்டி விளக்கெல்லாம் பொறுத்து வைக்கக்கூடாது. சில ஆள் கிளியாஞ்சட்டி வச்சுருப்பான், சிலர் சிம்லி விளக்கு வைப்பான், சிலர் அரிக்கன் விளக்கு வைப்பான், சிலர் பெட்ரோமாக்ஸ் லைட்டு வைப்பான். அப்படியெல்லாம் வேண்டாம், இந்த லைட்டு தான் வேணும். குத்து விளக்கு தெரியுதா? படத்தை பார்த்துக்கிறங்க. அதனால் இந்த துருவ தேசங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. யூடியூப்பில் கடுமையாக பேசிகிட்டே இருக்கான். லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டுட்ருக்கான். 1 2 இல்லை, லட்சம். நீங்கள் சிக்கிறாதீங்க, அந்த உபதேசங்களுக்குள் நீங்கள் சிக்கி விடாதிருங்கள். சாசு சிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கட்டுக்கதை, பைபிளில் இல்லாத கதையெல்லாம் அள்ளி விடுறாங்க. அது கேட்குறதுக்கு சுவையாக இருக்குது. ஏவாளுக்கு சுவையாக இருந்தது. அவள் அதை கேட்டா, சத்தியத்தை விட்டு விலகிட்டா. முதல்ல கத்தர் பேசினார், அது அவ்வளவு சத்தியம். அந்த சத்தியத்தை விட்டு விலகி இவன் சொன்னதில் போய் என்ன பண்ணிட்டா? சார்ந்துட்டா. சார்ந்ததுனால அவர்கள் பாவிகளாய் போனார்கள். ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டக்கூடிய சோதனை வந்துருச்சு. அதைத்தான் பவுல் எடுத்து எழுதுகிறான். சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை வஞ்சித்தது போல சத்தியத்தின் மேல் இருக்கிற உங்கள் மனசும் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. கடலில் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கு. பற்றிலா அலைகள் அதுபோல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கு. காற்று அடிக்க அடிக்க அலைகள் மேலே எழும்பிக்கிட்டே இருக்கும், உயர எலும்பு. இதுபோல் உபதேசங்கள் நிறைய மக்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, நிறைய சபைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. யார் தடுப்பது? யாருக்கு அந்த கண்கள் இருக்கு? காணும் கண்கள். யார் அந்த ஒளித்தை செய்வா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். விரல் விட்டு. கலாத்தியர் 2:1-2 வாசிங்கப்பா. கலாத்தியர் 2:1-2. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பரமாவோடு கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளுக்கு நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நல்லா கவனிங்க. இதுக்கு தான் தலைமை வேணுங்கிறது, நடத்திப்புக்காரன் வேணுங்கிறது தான். பவுலை போல எவ்வளவுதான் நீங்கள் உயர்த்தப்பட்டாலும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் சுற்றி ஊழியம் செஞ்சாலும், நிறைய ஊழியங்கள் ஊழியக்காரர்களையே நீங்கள் ஏற்படுத்தினாலும், நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும், உங்களுக்கு ஒரு தலை இருக்கணும். நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க, என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, என்ன சத்தியம் பேசுகிறீங்க, அது சரியா சரியில்லையா என்று கண்காணிப்பதற்கு ஒரு தலைமை இருக்க வேண்டும், ஒரு நடத்திப்புக்காரன் இருக்க வேண்டும். அதை நீங்கள் போய் சொல்லணும். அதுக்கு தான் அந்த வசனம் எடுத்தேன். நீங்கள் சொல்லாட்டா உங்களுக்கு தெரியாது. தலைவர்கள்ட்ட போய் சொல்கிறான் பாருங்க. அவன் பவுலு, பர்னபா, தீத்து எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி? அப்போ 14 வருஷத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ 14வது வருஷத்தில் நடந்த சம்பவத்தை இப்போ எழுதுகிறான். 14 வருஷத்துக்கு பின்னையா முன்னையா? பின்பு. வாசிங்க. போனேன். தேவ அறிவிப்புனா என்ன? ஆவியானவர் கொண்டு போகிறார். தேவ அறிவிப்புனா என்னது? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், போ போ போ, மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், ஊழியமெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், உன் கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் அப்புறம் பார்க்கலாம், போ, முதல்ல போய் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு ஒப்படைச்சிட்டு வா. ஆவியானவர் இருந்தால் தானேப்பா நடத்துவார். இங்கே இருக்கிறது சாஸ் இல்லை, அது எப்படி நடத்தும்?
போ தேவ அறிவிப்பினாலே போய். அப்போ என்ன பிரசவம் பண்ணுறேன்றது உன் தலைமைக்கு தெரிய வேண்டாமா? கட்டுக்கதையை ஊத்து விடுறதா? யூடியூப்பில் வர்றதை பேசிட்டு போகிறதா? நீ ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பா, அது சரியா சரியில்லையா உனக்கு தெரியாது. உனக்கு சரின்னு தெரியல, ஓ ஆவி சொல்லும், நீ அதை பேசிக்கிட்டு இருப்ப. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் தலைமைத்துவம். நீ புத்தகத்தில் படிக்கிறது சத்தியமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண தான் தலைமை. நீ சொல்லுகிற சுவிசேஷம் சரியா சரியில்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் தலைமை. நீ நடத்துகிற ஆராதனை, நீ பாடுகிற பாடல்கள், நீ சொல்லுகிற சுவிசேஷங்கள், புறஜாதி மத்தியில் சுவிசேஷம் சொல்கிற, யூதர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்கிறான். அப்போ இவன் புறஜாதி மத்தியில் நான் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயேசுவை பற்றி அப்படின்னு போய் விவரித்து காமிக்கிறான். என்ன சொல்கிறேன் வாசிங்க. சுவிசேஷத்தை விவரித்து காண்பிக்கணும். தலைப்பு செய்தி சொல்லிட்டு போயிடக்கூடாது. டாப் டு பாட்டா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஒன்று ஒன்றா விளக்கமாக விளக்கி சொல்லணும். உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் சொல்லுவேன், வேற ஆவி இருந்தால் சொல்ல மாட்டேன். அப்போ தலைமைன்னு ஒன்று இருக்குது பவுலுக்கு, பர்னபாவுக்கு, தீத்துக்கு. இப்போ முதல் கட்ட தலைவர்கள் பவுலும் பர்னபாவும், ரெண்டாம் கட்ட தலைவன் தீத்து. இந்த 3 பேருக்குமே மேலே இருக்குது தலைமை ஸ்தானம். அதான் எருசலேமில் இருக்கிறது. எந்த ஒழுங்கில் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் பார்க்க விட மாட்டான் சாத்தான். நீங்கள் பாருங்க, தேவ சித்தத்தின்படி ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளுக்கு அறிவிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். அடுத்து அதில் கவனிங்க. ஒன்று, அவனுக்கு கிடைக்கிற நம்பிக்கை ஒன்று உண்டாகுது. நான் ஓடினதும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறதும் அது பிரயோஜனம் இல்லையா? இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன், இங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கேன், இங்கெங்கெல்லாம் சபை உண்டாக்கியிருக்கேன், இங்கெங்கெல்லாம் ஊழியக்காரனை ஏற்படுத்தியிருக்கேன், அங்கே ஊழியம் இங்கே ஊழியம். ஆண்டவர் தங்களை கொண்டு என்ன செய்தார்? எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்கிற இடம் தான் தலைமை. விளக்கமாக சொல்கிற இடம் ஒன்று. ரெண்டாவது தலைமை அவனுக்கு என்னென்னா, தான் செய்கிற ஊழியம் கடைசி காலத்தில் தேவனால் அங்கீகரிக்கப்படுமா? நான் வீணாக ஓடவில்லை, நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு விவரித்து காண்பித்தேன். இன்னைக்கு இண்டிபெண்டாக ஓடுறாங்களே, இவங்கெல்லாம் வருவாய்களை பரலவா? இத்தனை வசனத்தை பார்த்துக்கிடுங்க, வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு ஏது தலைமை ஸ்தானம்? அவங்களுக்கு ஏது ஆவிக்குரிய ஐக்கியம்? அவங்களுக்கு ஏது நடத்திப்புக்கார? இவங்க ஊழிய ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் விவரித்து காமிக்கிற இடத்துல யார் இருக்கா? இதெல்லாம் தெரியாமலா பவுல் ஓடிக்கிட்டு இருந்தான்? இதெல்லாம் தெரியாமலா பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவரெல்லாம் தலைமைத்துவத்தில் இருந்தாங்க? இதெல்லாம் தெரியாமலா பர்னபா பவுலோட சேர்ந்து போயிட்டு இருந்தான்? அடுத்து அவங்களால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரன் தீத்து. அப்போ முதல் கட்டம், ரெண்டாம் கட்டம், மூணாம் கட்டத்தில் நிற்கிறான் தீத்து. இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குகளை இணைக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். தலைமை இல்லாத ஊழியம் என்னையா ஊழியம்? இவன் ஊழியம் செஞ்சு முடிச்சாண்டா அதை கொண்டு போய் விவரித்து சொல்லணுமே, ஊழிய ரிப்போர்ட் கொடுக்கணுமே. பரிசுத்தாவி இருந்தால் ஊழிய ரிப்போர்ட் கொடுப்பான். நான் 43 வருஷம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால இவ்வளோ போல்ட்டாக பேசுகிறேன். இந்த அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுவேன். பாளையங்கோட்டை ராஜேந்திரன் 60 ஊழியக்காரங்களை வச்சுக்கிட்டு பக்கத்தில் குமாரதாஸ் இருக்கார், ஊழியர் கூட்டம். நாங்கள் போயிட்டோம், ஊழியர் கூட்டத்தில் வர சொல்லிட்டாரு. நானும் குமாரதாஸ் உட்காந்துருக்கோம். ஊழியர் கூட்டத்தில் நீ பிரசவம் பண்ணுங்கிறார். குமாரதாஸ் இருக்கார், எனக்கு ஆவிக்கிற தாப்பு, நம்மளை விட சீனியர் இருந்தால் எனக்கு பிரசவம் பண்ண முடியாது, நீ பண்ணு அப்படிங்கிறார். இல்லையா, எனக்கு முடியாதுயா. ஏன் முடியாது? இருக்கிறது ஊழியக்காரங்க, அதுவும் இவர்கிட்ட பிரசவம் கெட்டவங்க. இதுவே சிங்கம் பயங்கரமாக கரிச்சிக்கு. சிங்கம் கரிச்சித்தால் அந்த அளவுக்கு இந்த ரோரிங் த லைன் சத்தம் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது அதுக்குரிய கிருபை உள்ளவர், ஊழியர்களுக்கு ஊழியர்களாக இருக்கிறவர். இந்த ஊழியர் இல்லை, ஸ்தாபனத்தை கட்டி வச்சுருக்கான்ல ஊழியக்காரன், அந்த தலைவர்களுக்கு தலைவன் பாளையங்கோட்டை ராஜேந்திரன். வேர்ல்டு லெவலில் பயன்படுற பாத்திரம். அது சொல்லார், பண்ணு அன்புதாசே நீ பிரசவம் பண்ணு அப்படிங்கிறார். பாசி குமாரதாஸ் இருக்கார் ஒன்று. ரெண்டாவது இவர் பாளையங்கோட்டை சிங்கம் உட்காந்துருக்கு, இவருக்கு மத்தியில் நல்லா பிரசவம் இல்லாமல் எங்கிட்டாவது அங்கிட்டு இங்கிட்டு எந்தையாவது விட்டுட்டோன்னு இங்கே உட்காரு அன்புதாஸ் என்ன பிரசவம் பண்ணுற அப்படிம்பாரு. இது தேவையா நமக்கு? விவரம் தெரிஞ்சவங்க, வேதம் தெரிஞ்சவங்க,
அனுபவத்தில் உயர்ந்தவங்க, அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி பிரசவம் பண்ண? ஞானிகள் அடியெடுத்து வைக்கிற இடத்துல முட்டாள்கள் தடதடவென்று ஓடுகிறார்களாம், ஹை ஸ்பீடு. ஞானிகளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு போகிறதுக்கு பயப்படுற இடம் அது. ஆனால் முட்டாள்கள் என்ன செய்கிறாங்க? தடன்னு ஓடுறான். எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் உட்காந்துட்டே இருந்தேன், முடியாது அப்படின்னு. சாட்சியாவது சொல்லு, முடியாது. அப்போ என்னதான் செய்வேன்? ஜெபம் பண்ணுறேன், கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக. அப்புறம் குமாரதாஸ் கொஞ்சம் சாட்சி சொன்னார், வள்ளியூர் டேவிட் கொஞ்சம் சாட்சி சொன்னான். அப்போ இவர் எந்திரிச்சு கொஞ்சம் பேசினார் ஒரு 10 நிமிஷம். பார்த்தீங்களா? அப்போ நான் சொல்லும்போது ஜெபம் பண்ணிவிட்டு நீ ஒரு சாட்சி சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினாரா? ஒரு 5 நிமிஷம் என்னமோ சொன்னேன். சொல்லும்போது ஐயா வந்து வசனம் சொல்ல சொன்னாங்க. நான் இன்னும் ஊழியமே தொடங்கலை, நான் இன்னும் ஊழியம் செய்ய தொடங்கலை, படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஐயா என்ன பேசுகிறாங்களோ அதை படிச்சுட்டு போகணும், அதனால தான் நான் பேசலை அப்படின்னு. ஏன்னா எல்லா ஊழியக்காரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிலர் கீழ்ப்படியலைம்பேன். என்ன சொல்லுவேன்? கீழ்ப்படியலை. ஆவிக்குரிய ஞானம் விவேகம் வேணும். எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, ஆவிக்குரிய ஞானம் விவேகத்தை ஊழியர்களாகி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நான் பிரதமர் பண்ணியிருந்தேன். என்னங்க பார்த்தீங்களா சரக்கு எப்படி வருதுன்னு? ஆவிக்குரிய ஞானம் விவேகம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு தான் நாளைக்கு போய் சேர போகிறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் பேசணும், ஆண்டவர் பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவர் பேசணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் பேசுவார். ஜெபம் பண்ணுவீங்களா? சும்மா தலையாட்டிட்டு ஊன்னு சொல்லிட்டு நாளைக்கு புறப்பட்டு போனோட பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆறானையை பார்த்துக்கிட்டு என்னை நினச்சே பார்க்குறது இல்லை. என்னை நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். எனக்காவது நீங்கள் போய் முடங்கால் போடுங்க, அப்படியாவது ஜெபம் பண்ணிட மாட்டீங்களா? இவர் சொன்னாரே போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்காவது முடங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்கள் சபை, உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம், நாளைக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஆராதனை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜெபம் வரும். பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வந்துடும். அப்படியா? 2 மணி நேரம் ஆகுமா? அப்போ நான் எப்போ தூங்குறது? இந்த ஒரு சிக்கா. அப்போ நம்மளை விசாசி ஏமாற்ற இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகவே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இந்த காலம். யூடியூப்பில் வரும், புத்தகங்களில் வரும், கேசட்டில் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும், உங்களுக்கு ஒரு நடத்திப்பு இருக்கணும். பவுல் தன்னுடைய காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலேயே தலைமையை தேடி போயிருக்கானே. விவரித்து காண்பித்தேன், விளக்கமாய் சொன்னேன். அப்போ பவுல் எவ்வளோ பெரிய ஆள்! உலகம் பூரா சூசி அறிவிக்கிறாள், உலகம் பூரா சபை ஸ்தாபிக்கப்படுகிறாள், பெரிய அப்போஸ்தலன். அவன் அப்போஸ்தலர் ரேங்க் உயர்த்தப்பட்டாலும் அவனுக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறத படிச்சிங்களா? நீங்கள் எவ்வளவு உயர போனாலும் சரி, உங்களுக்கு மேலே சாகிற வரைக்கும் ஒரு தலைமை இருக்கணும், ஒரு நடத்திப்பு இருக்கணும். நம்ம கட்டின சபை, நம்ம செய்த ஊழியம் நிலைவரப்பட்டு நிற்கணும். நம்ம காலத்துக்கு பின்னால் அது இயங்கணும். அந்த தரிசனம் இருக்குமானால் நீங்கள் நானும் ஒரு தலைமைக்கு கீழே இருப்போம். நீங்கள் நானும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டாலும் அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர்கள் ஒரு தலைமையில் இருக்கணும். அவங்கள்ட்ட போய் நம்ம ஊழியத்துடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ரைட்டா? ஒரு தலைமையை வச்சுக்கிட்டான். 2வது ஊழிய ரிப்போர்ட்டை கொண்டு கொடுக்குறான். 3வது என்ன தெரியுமா? எல்லா பயல்ட்டையும் சொல்லலை. அதுதான் ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட், எண்ணிக்கை உள்ளவர்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் தான் ஆவிக்குரிய தலைவர்கள். எல்லாரும் ஸ்தாபனம் வச்சுருக்காங்க, ஊழியர்களுக்கு தகப்பனாக இருக்காங்க, ஊழியம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய தாய் போன்ற உள்ளம் படைத்த ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லை. நம்ம போய் நம்முடைய அந்தரங்கத்தை, நம்முடைய பர்சனலை ஷேர் பண்ணும்போது அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறவங்க தாயின் உள்ளம் கொண்டவர்கள் அல்ல, தலைவர்களாக இருப்பாங்க. தாயின் உள்ளம் கொண்டவர்கள் அல்ல. மற்றவங்கள்ட்ட பரப்புற ஊழியக்காரன்ட்டெல்லாம் நம்ம நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய பர்சனலை ஷேர் பண்ணக்கூடாது, நம்முடைய அந்தரங்கங்களை ஷேர் பண்ணக்கூடாது. அதை வெளியே சொல்லாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். நமக்கு வர்ற ஊழியக்காரன் அவன் தான் தாயின் உள்ளம் படைத்தவன். அவன் தான் எல் சடாய், தகப்பனை போல தாயை போல நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்தக்கூடிய தலைவன். அப்படிப்பட்டவனை கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் காண்பிக்கிறது யாரோ அவங்கள்ட்ட போய் தான் நம்முடைய பர்சனலை என்ன செய்யணும், சொல்லணும். ஒரு தலைமை
நம்முடைய ஊழியங்களை குறித்து, நம்முடைய உபதேசங்களை குறித்து, நாம் அறிவிக்கிற செய்திகளை குறித்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு இடம் தலைமை அப்படின்னு ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும். அப்படியெல்லாம் புரிஞ்சிருந்தா இண்டிபெண்ட் ஊழியம் வந்திருக்காது, இத்தனை ஸ்தாபனம் வந்திருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் பிரிவுகளுக்கு நடுவில் ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமியில் நடத்தப்பட்டு நாம் தேவ சித்தத்தின்படியே வாழ்ந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி தேவனிடத்தில் போய் சேருவதற்கு நாம் இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு தலைமை, நமக்கு ஒரு நடத்திப்பு அவசியம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதையிலே நம்மை நடத்துவாராக. எல்லாரும் எழும்போ.